அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவே. இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட சீடர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஆதி முதற்கொண்டே நம்மிடையே குடிக்கொண்டுள்ளார். எப்படி என்றால், ஆதியாகமத்திலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதேபோல் புதிய ஏற்பாட்டு பகுதியிலே இயேசுநாதர் யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்நானம் பெற போகிறார். அப்பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்திலே இறங்கி வருகிறார். இறங்கி வரும்போது ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாகிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியிலே இயேசுநாதர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு எருசலேமிலே ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த பண்டிகை பெந்தகோஸ்தே என்னும் ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையிலே சீடர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மேல் வீட்டு அறையிலே தங்கி இருக்கிறார்கள். அப்படி தங்கி இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்திலே வருகிறார். எப்படி என்றால், ஒரு பலத்த காற்று இடி முழக்கம் உண்டாகிறது. அப்பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்குகிறார். அப்பொழுது நாக்கு வடிவிலான ஒரு பிம்பத்தை அவர்கள் காண்கிறார்கள். எல்லா சீடர்கள் மேலும் தலையின் மேலும் நாக்கு வடிவிலான ஒரு பிம்பத்தை அவர்கள் காண்கிறார்கள். அப்பொழுது ஆவியிலே அவர்கள் நிரப்பப்பட்டு அவரவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவரவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்குகிறார்கள். அப்பொழுது அங்கு கூடியிருக்கிற யூதர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னாக்கா, இவர்கள் எப்படி நம்மளோட பாஷையில பேசுறாங்க,
நம்மளோட ஜென்ம பாஷை இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஒருவர் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பேசுறாங்கனாக்கா, இவர்கள் ஆவியினாலே நிரப்பப்படல, இவங்க மது அருந்து விட்டதுனால இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. அப்பொழுது அந்த சீடர்களில் ஒருவரான பேதுரு எழுந்து சொல்றாரு, கடைசி நாட்களில் இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று அப்படின்னு பேதுரு சொல்றாரு. இயேசுநாதர் நம்மளை தனியா விட்டுட்டு போல, தேற்றரவாளனை நம்மளுக்காக விட்டு போயிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் என்னும் தேற்றரவாளனை நம்மிடையே இயேசுநாதர் அனுப்பி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதை நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக ஒரு தியானத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்படியாக ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு அளித்திருக்கிறீர். அதற்காகவும் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த தியானத்திலே ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் ஆண்டவரே, கேட்கிறதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்தவும் எங்களுக்கு நேர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்பி எங்களை ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர், வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவைகளை சந்தித்து வழிநடத்தும். துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.